இப்போ நம்ம அடிஷன் சார்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இது ஃபிங்கர் யூஸ் பண்ணாமல் அதே அடிஷனை பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் அடிஷன்றது ஒன்றும் இல்லை, என்னது, அடிஷன் இஸ் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கவுண்டிங். ஓகேவா? அடிஷன் இஸ் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கவுண்டிங். கவுண்டிங்கை ஃபாஸ்ட்டாக பண்ணுறது தான் அடிஷனு. இப்போ நம்ம அடிஷன் பண்ண போகிறோம். எந்த சம் பண்ண போகிறோம்? இப்போ 3 + 4 என்ன பண்ணுவோம்? ஃபிங்கர் விட்டு தான் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபிங்கரே விட வேண்டாம். இங்கே பாருங்க, இதில் 4 இருக்குது, இங்கே 3 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 3 + 4 எவ்வளோ பாருங்கள்? 3 + 4 7. ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள், 6 + 3. அடுத்த சம் 6 + 3 எப்படி போடணும் பாருங்கள். இங்கே 6 இருக்குது, அதோட 3 ஆட் பண்ணுறோம். எவ்வளோ வருது? 9. ஓகேவா? இப்போ நம்ம அடிஷன் பண்ணுறது எல்லாமே இந்த சார்ட்டை வச்சே பண்ணிக்கலாம். எவ்வளோ சம்மாக இருந்தாலும் சரி. சம் போக போக இப்போ உங்களுக்கு 4 + 4னா பாருங்கள் 8. 4 + 4 8. அப்புறம் 5 + 5 10. நம்ம வித்தவுட் ஃபிங்கரிங்கே எல்லாத்தையும் அடிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்குள்ளே அடிஷனில் மொத்தமே நமக்கு இவ்வளோ தான் இருக்குது. அடிஷனில் நம்ம பார்க்க போகிற மொத்தமே இங்கே பாருங்க, இது 9. மொத்தமாக 9 வரதுடைய சார்ட், இது 8 வரதுடைய சார்ட்டு, 10 5. இது மாதிரி முக்கியமான நம்பர் ஒன்றி நம்ம ஆட் பண்ணி போட்டாவே போதும். 6 7. இப்போ நான் எவ்வளோ காட்டணும் அவ்வளோதான் நம்ம ஃபிங்கர் வச்சு ஆட் பண்ண போகல. மேக்ஸிமம் 3 2லாம் ஈஸியாக ஆட் பண்ணுறோம். ஆனால் நான் 3 2லாம் போகல, முக்கியமான சம்ஸ் ஒண்டி தான் போட்டுருவோம். இது தெரிஞ்சாவே நம்ம என்ன பண்ணலாம், அடிஷனை ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேவா? வேறு எதுவுமே தேவையில்ல. இது ரிப்பீட்டடாக நம்ம பழகிட்டா ஃபிங்கரையும் யூஸ் பண்ணலாம், டக்குன்னு சம் போட்டுக்கலாம். அடிஷனே இவ்வளோ தான். அடுத்து இப்போ சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம்.